திருச்சியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விரிவுபடுத்தியதாக அவர் செய்தார். அவர் வருகின்ற பொழுது ஒரு பிரம்மையை உருவாக்குவார்கள். அதற்கு பின்னாலே சினிமாக்களில் செட்டுகள் போடுவது போல போடுவார்கள். யாரு ஷத்திங்கா? ஸ்ரீரங்கம் ராமநாதபுரம் கோயில்களுக்கு மோடி செல்வது அரசியல் ஆதாயத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. ராமர் கோயில் கட்டுற விவகாரத்துல மோடி தான் எல்லாம் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி பில்டப் போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பாஜகவுடைய மூத்த தலைவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல மோடியோட பங்களிப்பு இதுல 0ன்னு சொல்லியிருக்காரு. அசாம்ல ஆளும் பாஜக அரசும் அதன் கொள்கை ஊற்றான RSS அமைப்பும் இணைந்து பொதுமக்கள் பணத்தை சூறையாடி வருதுன்னு இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த மாநிலம்னா அது அசாம் தான் பேசியிருக்காரு. சேலத்துல நடக்க இருக்கக்கூடிய இளைஞர் அணி மாநாடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு சிறப்பான பங்களிப்பா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலின் நம்முடைய முன்னேற்பாடுகள் தொடக்கமாக இந்த மாநாடு அமையும், வெற்றி மாநாடாக அமையும். அதாகப்பட்டது மகாஜனங்களே. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் தொடக்க விழாவை பார்த்த பிறகு விளையாட்டு மேல எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு சார். ரொம்ப சந்தோஷம் சார். என்ன பேக்கேஜ் எடுக்க போறீங்க? நம்ம கிட்ட 6 month கோர்ஸ் ஒன்னு இருக்கு, 1 year பேக்கேஜ் ஒன்னு இருக்கு. என் டார்லிங் எந்த கோர்ஸா இருந்தாலும் எந்த பேக்கேஜா இருந்தாலும் கலக்கி எடுத்துருவாரு. ஆமா சார், வெத்து விளம்பரத்துக்காகவோ தேவையில்லாத அரசியலுக்காகவோ நான் எதையுமே செய்ய மாட்டேன் சார். ஆரோக்கியமா பேசும்போது அரசியலை பத்தி ஏன் பேசுறீங்க? ஏங்க அரசியல் ஆரோக்கியமா இருக்க கூடாதா? எங்கெங்க ஆரோக்கியமா இருக்கு? கேலோ விளையாட்டு போட்டியை தொடங்கி வச்ச நரேந்திர மோடி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரன் ஆன்மீக பயணத்தை போக ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த மாசம் தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி வர போறதா அண்ணாமலைஜி சொன்னாரு. அவர் வரதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? திருச்சி விமான நிலைய விரிவாக்கத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்காரு. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்றீங்களா? செல்லக்குட்டி, கடைசியில நீயும் காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நடக்கிறத சொன்னா காமெடின்னு சொல்றீங்க? பிரதமர் மோடியோட திட்டங்கள் எல்லாமே செய்யறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. திருச்சி விமான நிலைய விரிவாக்க பணியை இப்ப போய் பாருங்க, பழைய நிலைமையில இருக்கும். எல்லாமே செட்டிங் அப்படின்னு நான் சொல்லல, முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் அவர்கள் சொல்லி இருக்காரு. மோடியுடைய திட்டங்களிலே எல்லாமே செய்வதற்கு முன்னாலே ஆரம்பித்து விடுவது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுகிறேன். திருச்சியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விரிவுபடுத்தியதாக அவர் செய்தார். இப்பொழுது போய் பாருங்கள், அந்த விமான நிலையம் பழைய நிலைக்கு போயிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அவர் வருகின்ற பொழுது ஒரு பிரம்மையை உருவாக்குவார்கள். அதற்கு பின்னாலே சினிமாக்களில் செட்டுகள் போடுவது போல போடுவார்கள். போட்டுவிட்டு அதை ஆரம்பித்து விட்டு சென்று விடுவார். நான் 50,000 கோடி ரூபாய்க்கு நான் செலவழித்திருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு 1,20,000 கோடிக்கு செலவழித்திருக்கிறேன் என்று நிதியமைச்சர் வரும் சொல்லிவிட்டு செல்வார்கள். ஒரு பைசா கூட செலவழித்திருக்க மாட்டார்கள். யாரு ஷத்திங்கா? சரிங்க, செட்டிங்கா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரதமர் ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாத்தையும் இப்படி லேசா எடுத்துக்க முடியுமா? பாஜகவோட அரசியல் திட்டமே ஆன்மீகத்தை வச்சுதானே. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரி அவர்கள் அதை பத்தி சொல்லி இருக்காரு. இதை பார்த்தா உனக்கே விஷயம் புரியும். சார், பாஜகவோட ராமர் கோயில் திறப்பு அரசியலும் பிரதமரோட ஆன்மீக யாத்திரை அரசியலும் ஊருக்கே தெரியும். இவங்களுக்கு தெரியாம இருக்கிறதா ஆச்சரியமா இருக்கு. சரி, அதை விடுங்க. திரு KS அழகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அதை சொல்லுங்க. ஸ்ரீரங்கம் ராமநாதபுரம் கோயில்களுக்கு மோடி செல்வது அரசியல் ஆதாயத்துக்கு தான் சொல்லியிருக்காரு. தமிழக மக்களை கடந்த 9.5 ஆண்டு காலமா வஞ்சித்து வரும் பிரதமரின் ஆன்மீக சுற்றுப்பயணம் மூலம் விரிக்கிற அரசியல் மாய வலையில் தமிழக மக்கள் சிக்க மாட்டார்கள். தமிழகம் என்றைக்குமே பாஜக எதிர்ப்பு பூமியாகவே உள்ளது அப்படின்னும் திரு KS அழகிரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. ஓ, ஆன்மீகம் பயணம் மூலியமா பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஆதரவு திரட்டுறாரா? ஆமா தம்பி, அப்படித்தான். திரு அழகிரி அவர்கள் மோடியோட இந்த விளம்பர முயற்சி வெற்றி பெறாதுன்னு சொல்லியிருக்காரு. அயோத்தி ராமர் கோயில் பத்தியும் மாற்று மசூதி கட்டுற முயற்சியில முன்னேற்றம் ஏற்படாதது பத்தியும் கூட அவர் தன்னோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. மாற்று மசூதி கட்டுற முயற்சியா? பத்தியா, அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு பாஜகவோட ராமர் கோயில் பிரச்சாரம். இத பத்தி அழகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்றேன் பாரு. அயோத்தியை ஆன்மீக சுற்றுலா தலமா மாற்றுவதற்காக ரூபாய் 11,000 கோடி திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அயோத்தியில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் 5 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில்
மாற்று மசூதி கட்டுவதற்கான முயற்சியில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. முஸ்லிம் அமைப்புகள் தொடங்கிய அறக்கட்டளையில் ரூபாய் 45 லட்சம் தான் நிதி சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் ராமஜன்ம பூமி அறக்கட்டளையில் ராமர் கோயில் கட்டுவதற்கு ரூபாய் 900 கோடி செலவிடப்பட்டு இன்னும் ரூபாய் 3000 கோடி டெபாசிட் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் சரிங்க, ராமர் கோயில் கட்டுற விவகாரத்துல மோடி தான் எல்லாம் செஞ்சாரு அப்படின்ற மாதிரி பில்டப் போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி பாஜகவுடைய மூத்த தலைவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல மோடியோட பங்களிப்பு இதுல 0ன்னு சொல்லியிருக்காரு. மோடியோட பங்களிப்பு 0ன்னு பாஜக மூத்த தலைவர் ஒருத்தரே சொல்லியிருக்காரா? யாருங்க அவரு? வேற யாரு? அண்ணாமலைனா யாருன்னு கேட்ட நம்ம பாஜக புயல் சுப்பிரமணிய சாமி தான். ஒரு பக்கம் நமது பிரதமர் ஆன்மீக யாத்திரை போய் மக்களை வாக்கு வங்கி அரசியலுக்கு திசை திருப்புறாரு. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி மக்களை நோக்கி நீதி கேட்கும் யாத்திரையை நடத்துறாரு. கரெக்டா சொன்னீங்க சார். கோயில் கோயிலா போற நம்ம பிரதமர் மோடி 100க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்ட மணிப்பூருக்கு இன்னும் போல. ஆனா நம்ம ராகுல் அவர்கள் மணிப்பூர்ல தான் தன்னுடைய பயணத்தையே தொடங்கி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அசாம்ல பாஜகவை சும்மா கிளின்னு கிழிச்சு பேசியிருக்காரு. பாத்தீங்களா? ஆமாங்க, நான் கூட பார்த்தேன். செம்மையா பேசியிருக்காரு. அசாம்ல ஆளும் பாஜக அரசும் அதன் கொள்கை ஊற்றான RSS அமைப்பும் இணைந்து பொதுமக்கள் பணத்தை சூறையாடி வருதுன்னு, இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த மாநிலம்னா அது அசாம் தான் பேசியிருக்காரு. பெரிய ஊழல்வாதினா அது அசாம் முதல்வர் தான். இந்த யாத்திரையில அசாம் அரசாங்கத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத நாங்க தோலுரிப்போம். அசாம் முதல்வர் ஹிமந்த் பிஸ்வ சர்மாவின் ஒட்டுமொத்த குடும்பமும் ஊழல்ல ஈடுபட்டிருக்குன்னு சொன்ன ராகுல் காந்தி பணத்தை கொண்டு அசாம் மக்களை விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு அசாம் மாநில முதலமைச்சர் நினைக்கிறாருன்னு, அசாம் மக்களை அப்படி விலைக்கு வாங்கிவிட முடியாதுன்னு பேசியிருக்காரு. மணிப்பூர் பிரிந்து கிடக்கிறது, மாத கணக்குல அங்கு வன்முறை நிலவுகிறது, மக்கள் வன்முறையால வீடுகளை உடைமைகளை இழந்து தவிக்கிறாங்க. அங்க இன்னும் அமைதி திரும்பவே இல்லை. இருந்தோம் இதுவரை பிரதமர் அங்கு செல்லவில்லை அப்படின்னு தன்னுடைய பேச்சுல ராகுல் காந்தி சுட்டி காட்டி இருக்காரு. मणिपुर में शुरू की, अब आप पूछोगे मणिपुर में क्यों शुरू की, मैं आपको बताता हूँ। पहली बार हिंदुस्तान के इतिहास में एक स्टेट में सिविल वॉर हुई। महीनों से वहां पर हिंसा नफरत फैलाई गई है, लोग मर रहे हैं, प्रॉपर्टी जलाई जा रही है, मगर हिंदुस्तान के प्रधानमंत्री आज तक मणिपुर नहीं जा पाए। அசாம் முதலமைச்சர் காங்கிரஸ்காரங்களை கைது செய்ய போறதா சொல்லி மிரட்டல் கொடுத்ததா ஒரு தகவல் வந்துச்சு. பாத்தீங்களா? 2 நாள் அசாம்ல ராகுல் அவர்கள் நடந்ததே அவங்களால தாங்கிக்க முடியல. இன்னும் 6 நாள் நடக்க போறாங்களாம். அசாம் முதலமைச்சருடைய நிலைமை தான் பாவமா இருக்கு. உண்மைதான் தம்பி. இதை பத்தி காங்கிரசின் தகவல் தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பேசுறப்போ, கடந்த 2 நாட்களா வடகிழக்கு மாநிலத்தில் ராகுல் காந்தியின் நியாய யாத்திரைக்கு கிடைத்த ஆதரவை பார்த்து அசாம் முதல்வர் பதற்றம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அசாம் முதல்வர் அவதூறு பரப்பலாம், அதிகார துஷ்பிரயோகம் செய்யலாம், மிரட்டலாம். ஆனா நாங்க எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டோம். இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரைக்கு கிடைத்த பெரிய ஆதரவால அவர் கலக்கம் அடைஞ்சிருக்காரு. யாத்திரைய தடம் பொருள செய்யும் அசாம் முதல்வரோட தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு மத்தியில இன்னும் 6 நாட்கள் யாத்திரை அசாம்ல தொடர இருக்கு அப்படின்னு நெத்தி அடியா பேசியிருக்காரு. பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல எல்லா இடத்துலயுமே பிரச்சனை தான். குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்றதானே பாஜகவோட அரசியல் நிலைப்பாடு. குஜராத் மாநிலத்துல மோடி முதலமைச்சரா இருந்தப்போ பில்கிஸ் பானு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்துல அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொல்லப்பட்டாங்க. ஆனா பாஜக அரசாங்கம் அந்த குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை பண்ணிருச்சு. இதுல உச்சநீதிமன்றம் பாஜக அரசாங்கத்தை கண்டிச்சது மட்டும் இல்லாம குற்றவாளிகளை உடனடியா சரணடைய சொல்லிச்சாமே. ஆமா தம்பி, பில்கிஸ் பானு வழக்குல உச்சநீதிமன்றம் பாஜக அரசாங்கத்தோட முடிவை ரத்து பண்ணி இருக்கு. அது மட்டும் இல்ல, 2 வாரங்களுக்குள்ள குற்றவாளிகள் சரணடையணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. 11 குற்றவாளிகள்ல விபின் சந்திர ஜோஷி, பிரதீப் மூர்த்தியா, மிதேஷ் பட், ரமேஷ் சந்தனா, கோவிந்த் ஆகிய 5 பேரும் சிறைக்கு திரும்ப கூடுதல் அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. இந்த மனுவை விசாரிச்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மகன் திருமணம், நிலப்பிரச்சனை, உடல்நிலை என குற்றவாளிகள் குறிப்பிடும் காரணங்களை நியாயப்படுத்த எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி மனுக்களை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு கூடுதல் அவகாசம் வழங்க முடியாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை, அதாவது
நாளைக்குள்ள சரணடையணும்னு உத்தரவு போட்டாங்க. பாஜக ஆட்டத்தை கூடிய சீக்கிரமே இந்தியா கூட்டணி துவம்சம் பண்ண போகுது. மாநில உரிமைகளை பாதுகாக்கிற மாதிரி மத்தியில ஆட்சி மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பல தலைவர்களும் அரசியலை விமர்சனம் பண்றவங்களும் சொல்லியிருக்காங்க. நான் கூட அதுக்கு தான் வெயிட்டிங். கண்டிப்பா நடக்கும்னு தான் எனக்கு தோணுது. இத பத்தி தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் விளக்கமா சொல்லியிருக்காரு. அப்படியா? என்ன சொல்லியிருக்காரு? மத்தியில ஆட்சி மாற்றம் வரும்போது மாநில உரிமைகளை கொண்டாடும் அரசா மத்திய அரசு அமையும்னோ, அந்த அரசு மாநில மக்களோட விருப்பங்கள், அவர்களோட தேவைகள், மாநில அரசுகளோட கோரிக்கைகள் ஆகியவற்றை முன்னிறுத்தி கூட்டாட்சி தத்துவத்துல மாநிலங்களை முன்னிறுத்தும் ஒன்றிய அரசா செயல்படும்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த சமயத்துல நீட் போன்ற பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டு தீர்வு காணப்படும் அப்படின்னு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுக தலைமையில தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி தான். சேலத்தில் நடக்க இருக்கக்கூடிய இளைஞர் அணி மாநாடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு சிறப்பான பங்களிப்பா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம அமைச்சர் KN நேரு அவர்கள் கூட இதை பத்தி பேசியிருக்காரு. பாத்தீங்களா? ஒரு மிகப்பெரிய மாநாடாக இந்த மாநாடு அமையும். தலைவர் அவர்கள் சொன்னது போல இதனுடைய பிரகடன மாநாடாக தேர்தல் நேரத்திலே, அடுத்து வருகிற தேர்தலில் நேற்று பேசுகிற போது பாராளுமன்ற தேர்தலின் நம்முடைய முன்னேற்பாடுகள் தொடக்கமாக இந்த மாநாடு அமையும், வெற்றி மாநாடாக அமையும். நிலைமை இப்படி இருக்கு. ஆனா பாஜக மைசூர் சோப்பு தயாரிக்கிறதுல ஊழல் பண்ணியிருக்கிறதா கர்நாடகால பரபரப்பான குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மைசூர் சோப்பு தயாரிக்கிறதுல பாஜக காரங்க ஊழல் பண்ணிட்டாங்களா? ஆமா தம்பி, அரசுக்கு சொந்தமான கர்நாடகா சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் லிமிடெட், அதாவது KSDL நிறுவனத்தின் போலியான மைசூர் சோப்பு தயாரிப்புல பாஜக தலைவர்கள் ஈடுபட்டதா பரபரப்பு கிளம்பி இருக்கு. அந்த கம்பெனி நூற்றாண்டு பழமை மிக்கதாச்சே, அதுலயும் பாஜக காரங்க கை வச்சிட்டாங்களா? ஆமாண்டி செல்லம், போலி சோப்பு தயாரிச்ச 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பாஜகவை சேர்ந்தவங்கன்னு கர்நாடகா மாநில அமைச்சரே சொல்லியிருக்காரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க கொடுக்கிற பால் எல்லாம் தரமானதா இருக்கும். ஏன் சார், நீங்க எதுக்கு எங்களுக்கு பால் கொடுக்கணும்? பாஸ்கெட் பால் சேர வந்தீங்கல்ல, அப்ப பால் தானே கொடுக்கணும். சாரி சார், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் விளையாட வரல, விளையாடுறத பார்க்க தான் வந்திருக்கேன். எனக்கு விளையாட்ட பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆமா சார், இவர் ஒரு தீராத விளையாட்டு பிள்ளை. அட பாவிகளா, கோச்சிங்க ஸ்டாப் பண்ணிட்டு உங்க கூட பேச வந்தா வேடிக்கை பார்க்க வந்த கோஷ்டியா நீங்க? இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? வெளியே போங்க 2 பேரும். அதாகப்பட்டது மகாஜனங்களே.